விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி ரெட்டிக்குப்பம் பகுதி. இது அரசு கொள்முதல் நிலையம். எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, அரசு கொள்முதல் நிலையம் தான். ஏதாவது ஒரு மழை வந்ததுன்னா இங்க இருக்கிற அத்தனை டன்னு நெல் விதைகளும் நெல் மணிகளும் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா வீணா போயிடும். எப்படி இருக்கும் பாருங்க. இவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயிகள் இந்த இடத்த உழைச்சி எட்டுன்னு வந்து இந்த நெல் எல்லாத்தையும் இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாமே திறந்த வெளி. அப்படியே மேல்கூரை பாருங்கள், எவ்வளோ மேல்கூரைகள் இருக்குது பாருங்கள். ஆகாயம் தான் மேல்கூரை. ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இதை வச்சு எப்படி ஒரு அரசு கொள்முதல் நிலையம் இப்படி பண்ணுறாங்க? எதனா ஒன்று இருக்கா பாருங்கள், எதனா ஒரு மேற்கூரை இருக்கா? இதனால் இப்போ இங்கே ஏற்படக்கூடிய இந்த பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விவசாயி இதை உற்பத்தி பண்ணியிருப்பார். இதை எட்டு வந்து இப்படி கொடுத்துட்டு வீணாக்கி இதனால பாதிப்பு யாருக்கு ஏற்படும்? விவசாயிக்கு தான் பாதிப்பு ஏற்படும். எந்த விதமான ஒன்றுமே இல்லை பாருங்கள். இதெல்லாம் நம்ம கேட்க வந்தோம்னா நம்மளை தான் அவங்க வந்து குற்றவாளி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சுபாஷ் சந்திரசேகரன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. பாருங்க எந்த மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கட்சி வந்துட்டு எந்த வேற எந்த கட்சியில சொல்லுங்க, சத்தியம் பண்ணி சொல்லுங்க. உணவு மேல சாத்தியமா சொல்லுவோம், அந்த சத்தியம் நாங்க ஓட்டு போடுறோம். பாருங்க எவ்வளவு பெரிய மேற்கூரை அமைச்சிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, இவ்வளவு டன்னும் இந்த மேற்கூரையில அடைக்கிடுவாங்க. இந்த மேற்கூரையில இந்த நெல் எல்லாம் சேமிப்பு கிடங்களை அடைச்சி நிறுத்திடுவாங்க. எவ்வளவு பெருசு அமைச்சிருக்காங்க பாருங்க மேற்கூரை. இவ்வளோ இத்தனை டன்னு கணக்கில் இங்கே நெல் வந்து சேகரிச்சிருக்காங்க. இருந்தாலும் இவ்வளோ பெரிய சேமிப்பு கிடங்கு வச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் சேமிப்பு கிடங்கு, மேற்கூரையுடன் கூடிய சேமிப்பு கிடங்கு. பாருங்க சூப்பர்ல, அருமை. அது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.